வாங்க தலைமை ஆசிரியர் கார்த்திகேயன், எப்படி இருக்கு உங்க பள்ளி? பசங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்களா, ஒபே பண்ணுறாங்களா, டிசிப்ளின்டாக இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க சார். பசங்களும் நல்லா ஒபே பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை கார்த்திகேயன்? டாக்டர், இன்னைக்கு காலையில் என்னோட வகுப்பில் இந்த +2 மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இப்போ எக்ஸாம் வரப்போகுது. எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் போக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான அட்வைஸ் இப்போ நாட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையை குறித்து தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எனக்கு அப்படியே தலையெல்லாம் கிறுக்கிறுன்னு சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு டாக்டர். அப்படியே நெஞ்சில் ஒரு பக்கமாக இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஆச்சு. அப்படியே உட்காந்துட்டேன் டாக்டர். அப்படியே தலை சுற்றுது. அப்படியே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் கொஞ்சம் குறைஞ்சிது இது சிம்டமு. இருந்தாலும் உங்களை எதுக்கும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்தேன் டாக்டர். அப்படியா? ஏன் காலையில் சாப்பிடலையா? இல்லை டாக்டர், காலையில் நல்லா தான் சாப்பிட்டேன். வீட்டு சாப்பாடு தான். சாப்பாடு ஒத்துக்காமல் போகவும் வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா, சுகர் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். இப்போ ரீசெண்டாக தான் செக் பண்ணேன். அதெல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. அப்படியா? சரி, பிபி மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஓகே டாக்டர். பிபி 160/90. கொஞ்சம் அதிகமாக இருக்கே. ஏன், ஏதாவது டென்ஷனா, மனக்குழப்பமா கார்த்திகேயன்? ஆமாம் டாக்டர், காலையிலேருந்தே ஒரே டென்ஷன் தான். இப்போ 2 வருஷமாக கொரோனா இருந்துச்சுங்களா, ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸு. குழந்தைங்க பாட்டுக்கு எந்திரிக்கும், ரெடி ஆகும், கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். ஆனால் இப்போ தான் கொரோனா முடிஞ்சிருச்சுங்களே, ஸ்கூல் எல்லாம் திறந்தாச்சு. இப்போ இவங்களை எல்லாம் கரெக்டாக டயத்துக்கு எழுப்பணும், பையனையும் பொண்ணையும் ரெடி பண்ணணும். அப்புறம் சின்ன சின்ன வேலை, ஒய்ஃப் வீட்டில் டென்ஷன் கிளப்பிட்டு இருப்பா. இதெல்லாம் முடிச்சு இதாதான்னு அவங்கள கிளப்பிட்டு நாம் ரெடியாகி அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டேபிள் வந்து உட்காந்துட்டு டிவியை போட்டோம்னா டிவியில் ஒரு பிரச்சனை. பாருங்க, 100கணக்கான மாணவர்கள் அந்த காவி துண்டை போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஸ்கூட்டியில் இறங்குறாங்க. அந்த பர்தா போட்டிருக்கிறாங்க. அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரோ பண்ணுறாங்க சுற்றி நின்றுக்கிட்டு. அந்த பொண்ணு என்னடானா ஒத்த ஆளாக நின்றுக்கிட்டு குரல் கொடுக்குறா. அவ்வளோ பெரிய ஒரு மாணவர் கூட்டத்தை எதிர்த்துக்கிட்டு உண்மையிலே பார்க்கும்போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போச்சு டாக்டர். அப்படியே எனக்கு எண்ணெய் அறியாமல் கண்ணில் ஒரு மாதிரி தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே எப்படி இந்த தைரியம் அந்த பொண்ணுக்கு வந்துச்சுன்னு தெரியல. இருந்தாலும் அந்த சமயத்தில் அந்த காலேஜ் டீச்சர்ஸ், ஆசிரியர்கள்லாம் நடுவில் அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போயிடலன்னா நிலைமை வேறு மாதிரி போயிருக்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் சிச்சுவேஷன். இதெல்லாம் பார்க்கும்போது பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் மத பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதனால் பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்புறம் இந்த கொரோனாக்கு அப்புறம் இதெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு நினச்சோம். இன்னைக்கு யாரோ சில பேர் அதை தூசி தட்டி மறுபடியும் இந்த பிரச்சனைகள்லாம் மறுபடியும் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு பயங்கர டென்ஷன் ஆச்சு. உடனடியாக என்னோட ஸ்கூலுக்கு போன உடனே மாணவர்களை கூப்பிட்டு மீட்டிங்கை போட்டு, இதுதான் விஷயம், இப்படிலாம் நாளைக்கு உலகத்தில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலைன்னா என் மனசு ஆறாது. அதனால மீட்டிங் போட்டு கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாமான்னு தெரியல டாக்டர். ஆமாம், நானும் அந்த நியூஸை பார்த்தேன் கார்த்தி. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிறது அப்படிங்கிறது உங்களோட பிபி அளவுகளை ஏற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் ரத்த அழுத்தம் அதனாலேயே அதிகமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். டென்ஷன் தான் அதிகப்படுத்திருச்சா என்ன டாக்டர்? அப்போ மாத்திரை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்படி இல்லைங்க, முதல்ல உங்களுக்கு பிபி அதிகமாக இருக்கா, ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். அதை கன்ஃபார்ம் பண்ணுறது உடனே இந்த சமயத்தில் பண்ணிட முடியாது. மறுபடியும் ஒரு வாரம் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நார்மலாக ஒர்க் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வாரம் வாங்க, மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம் அதிகமாக இருக்கான்னு. சரியா? ஓகே டாக்டர். வாங்க கார்த்திகேயன், என்ன மறுபடியும் அதே சட்டையை போட்டிருக்கிறீங்க? டாக்டர், ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்லை டாக்டர். 5 நாளைக்கு 5 யூனிஃபார்மு, மறுபடியும் அதே சட்டை வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரி, அதை விடுங்க, மறுபடியும் பிபி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிபி மறுபடியும் 160/90 தான் காட்டுது கார்த்திகேயன். ஏன் மறுபடியும் டென்ஷனா? இல்லை சார், இந்த வாரம் அப்படி ஒன்றும் டென்ஷன் எதுவும் இல்லையே. அப்படியா? எப்படியும் ஆனால் 2வது வாட்டி டெஸ்ட் பண்ணியும் நம்ம பிபி உங்களுக்கு அதிகமாக இருக்கான்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது கார்த்திகேயன். கண்டிப்பாக இன்னொரு வாட்டி 3வது வாட்டி திருப்பி ஒரு வாரம் கழித்து நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த வாட்டி ஒன்று பண்ணுங்கள். அப்படி நான் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரம் ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட டயட், உங்களோட நார்மல் சாப்பாடில் உப்பு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். எண்ணெய் அளவுகள் கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பிபி அளவுகள் குறையறதுக்கு சில உடற்பயிற்சிகள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே நான் என்னோட சேனலில் யூடியூப் வீடியோ போட்டிருக்கிறேன். வாய் எப்படி உப்பி வச்சுக்கிட்டு ஒரு தம்ப்நெயிலோட ஒரு வீடியோ இருக்கும் பாருங்க. அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகள் செய்யலாம், ரத்த கொதிப்பு அளவுகளை குறைக்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன்.
அதை நீங்க செஞ்சு பாருங்க இந்த ஒரு வாரத்துல. கூடவே வந்து வேற சில விஷயங்கள், அதாவது புகை பழக்கம், மது பழக்கம். ஐயோ டாக்டர், அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. பதறாதீங்க. நான் நினைச்சேன் இந்த மாதிரி இவருக்கு இந்த ஹேபிட்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. இருந்தாலும் எனக்கு தெரியாம ரகசியமா இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஒரு வாரம் நிறுத்துங்க. சார், அப்படி ரகசியமா தம் அடிக்கணும்னா முதல்ல என் உடம்புல தம் வேணும். தம் இருந்தாதான் அதை அடிச்சு நீக்க முடியும். எங்க நம்ம நுரையீரல் தான் கெப்பாசிட்டியே இல்லாம இருக்குது. இல்லாத தம் எப்படி அடிக்கிறது? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். சரி, அது மட்டும் இல்லாம வேற சில விஷயங்கள். ஒரு நாளைக்கு எவ்வளவு காஃபி டீ குடிக்கிறீங்க? காலையில எழுந்த உடனே ஒரு காஃபி, டிஃபனுக்கு அப்புறம் ஒரு டீ, 11 மணிக்கு ஒரு டீ, லஞ்ச் முடிஞ்சு 3 மணிக்கு இன்னொரு டீ, அது இல்லாமல் சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு காஃபி. ஆக மொத்தம் 3 டீ 2 காஃபி டாக்டர் ஒரு நாளைக்கு. கூடவே ஸ்நாக்ஸும் உண்டா? ஸ்நாக்ஸ்லாம் இல்லாமலா? நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். என்னால முடியாது. சரி, உட்காருங்க, பேசலாம். நம்ம ஏரியாவில் தான் டெய்லி காலையில வாக்கிங் போறதுக்கு நடைப்பயிற்சி குழு, அப்புறம் அந்த லாஃபர்ஸ் காலையில தனியா கூடி சிரிச்சிட்டு இருப்பாங்களே, சிரிப்பு குழு அப்படின்னு நிறைய குழுக்கள் இருக்கு இல்லைங்க. இதுல எதுலையாவது போய் ஜாயின் பண்ணிக்கங்க கார்த்திகேயன். ஒரு வாரத்துக்கு நடைப்பயிற்சியும் கூடவே செய்யுங்க. நடைப்பயிற்சி மட்டும் இல்லாம மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி முக்கியமா செய்யுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. நீங்க மீடியாவில் வர எல்லா நியூஸையும் படிச்சீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில டென்ஷன் ஆகிட்டே தான் இருப்போம். ஏன்னா டெய்லி மீடியாவில் வர்றது நெகட்டிவ் நியூஸாக தான் இருக்கு. பாசிட்டிவ் நியூஸ் நிறைய போட்டோம்னா நம்ம மனசுக்குலாம் எதமா இருக்கும். ஆனால் வர நியூஸ் எல்லாம் நெகட்டிவ் நியூஸாக தான் இருக்கு. அதனால தியான பயிற்சி பண்ணுங்க, டென்ஷனை குறைங்க. இது எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வாங்க. மறுபடியும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சரியா? ஓகே சார், பண்றேன். வாங்க கார்த்திகேயன், 3வது வாட்டி வந்திருக்கிறீங்க. மறுபடியும் அதே சட்டையை போட்டிருக்கிறீங்க. டாக்டர், உண்மையை சொல்லிடுறேன். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கு நானும் பெரிய ஆக்டர் கிடையாது, நீங்களும் ஒரு பெரிய மகா நடிகன் கிடையாது. முதல்ல கான்செப்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே சரி, பிபியை செக் பண்ணலாங்களா? என்னங்க இது 3வது வாட்டியும் உங்கள் ரத்த கொதிப்பு 120/90 இருக்கு. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் இந்த ஒரு வாரத்தில் ஃபாலோ பண்ணீங்களா? ஓரளவு செஞ்சேன் டாக்டர். இப்போ 3 வாட்டி ஒரு வார கேப்பில் செக் பண்ணியிருக்கிறேன். 3 வாட்டியுமே உங்களுக்கு ரத்த அழுத்த அளவுகள் குறையலை, அதே லெவல்லே இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது வேற வழி இல்லை. நான் உங்களை ரத்த கொதிப்பு அதிகமான, பிபி அதிகமான, ஹைப்பர் டென்ஷன் கிரேட் 2 கேட்டகரியில் தான் உங்களை நான் வைக்கணும். அப்போ மாத்திரையா டாக்டர்? அப்படி இல்லைங்க கார்த்திகை. ஏன்னா உடனே நம்ம மாத்திரைக்கு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம மற்ற உறுப்புகள் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். மூளை, கண்ணு, இதயம், சிறுநீரகம் போன்ற எல்லா உறுப்புகளும் டேமேஜ் ஆயிருக்கா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அப்புறம் 10 வருஷம், இன்னிலிருந்து 10 வருஷத்தில் உங்களுக்கு இதய நோய் வரதுக்கான வாய்ப்புகள் என்ன, ரிஸ்க் ஸ்கோர்னு ஒன்று இருக்குது, அதை கால்குலேட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இப்போ டெஸ்ட் எல்லாமே பண்ணி பார்த்துடலாமா? இதய டெஸ்ட்டு, சிறுநீரக டெஸ்ட்டு, இதை முதல்ல நான் பண்ணி பார்த்துறேன் உங்களுக்கு. சரியா? ஓகே டாக்டர். சந்தோஷமான விஷயம் கார்த்திகேயன், டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. உங்களுக்கு எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டுமே நார்மல் தான். ஸோ இப்போ நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. பிபி அளவுகள் அதிகமாக இருக்குது, ஆனால் உங்கள் உறுப்புகள் பாதிக்கப்படலை. உங்களோட 10 வருட ரிஸ்க் ஸ்கோர், அடுத்த 10 வருடத்தில் மாரடைப்பு வரத்துக்கான ரிஸ்க் உங்களுக்கு வெறும் 2.6% தான் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இப்போ உங்கள் நிலைமை மதில் மேல் பூனை மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி போர்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியரா பாருங்க. சொல்லுங்க டாக்டர். நான் ஏற்கனவே என்னோட யூடியூப் சேனலில் இதை சொல்லியிருக்கிறேன். ரத்த கொதிப்பு அளவுகளை கிரேடு 1, கிரேடு 2 அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போது உங்களோட ரத்த கொதிப்பு அளவு எவ்வளோ இருக்குது? 160, 90 இருக்குது. இதே கிரேடு 1 என்ன சொல்லுவோம், 140லேருந்து 159 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது கிரேடு 1. 160, 160க்கு மேலே இருந்துச்சுன்னா அது கிரேட் 2. இது சிஸ்டோலிக் அளவுகள். அதே மாதிரி டயஸ்டோலிக் அளவுகள் 80லேருந்து 89 வரைக்கும் இருந்தால் கிரேடு 1, 90க்கு மேலேயோ இருந்தால் கிரேட் 2.
இப்போ உங்களோட ரத்த கொதிப்பு அளவுகள் எவ்வளோ இருக்கு கார்த்திகேயன்? கரெக்டாக 160/90ன்னு கிரேடு 2ல இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு உறுப்புகள் எதுவும் பாதிக்கப்படலை. உங்களோட 10 வருட ரிஸ்க் ஸ்கோரு கம்மியாக தான் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு 3 ஆப்ஷன் தர போறேன். 3 வழிகள். இந்த 3 வழிகளில் ஒன்றை நம்ம சூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த 3 வழிகளில் முதல் வழி என்ன தெரியுங்களா? அதாவது எதுவுமே செய்ய வேண்டாங்க. உணவு கட்டுப்பாடு வேண்டாம், உடற்பயிற்சி வேண்டாம், மருந்துகள் வேண்டாம். அடுத்து 2வது கேட்டகரி. இப்போ 2வது விதமான மருத்துவம் உங்களுக்கு என்னன்னா, நீங்க உணவு அண்ட் உடற்பயிற்சி போன்ற விஷயங்கள் செஞ்சு உங்களோட அன்றாட பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களை கொண்டு வரீங்க. உணவு பழக்க வழக்கத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு குறைக்கிறீங்க, எண்ணெயை குறைக்கிறீங்க, புகைப்பழக்கம் மது பழக்கம் இருந்தா நிறுத்திக்கிறீங்க. ப்ராப்பரா தினசரி ப்ராப்பரா உடற்பயிற்சி செய்றீங்க. ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷமாவது நம்ம உடற்பயிற்சி செய்யறோம். அப்புறம் காஃபி, டீ போன்றவற்றை குறைக்கிறோம். அதுக்கு பதிலாக காய்கறி, பழங்கள் போன்றவற்றை ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம மருந்து சாப்பிட்றத தள்ளி போடுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன சாதக பாதகங்கள் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்து 3வது மெத்தடு. இந்த 3வது மெத்தடில் இந்த உணவு பழக்க வழக்கங்கள் போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோட சேர்த்து கூடவே மருந்தையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன். என்ன டாக்டர் 3 வழிகள்னு சொல்லி இப்போ என்னையே முடிவெடுக்க சொல்றீங்க? நீங்க மட்டும் நான் சொல்லலையே. என்னைக்குமே இந்த ரத்த கொதிப்பு பொறுத்த வரைக்கும் டாக்டரும் பேஷண்ட்டும் சேர்ந்து முடிவெடுக்கிறது தான் பெட்டர். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இந்த ரத்த கொதிப்பு அளவுகள் மாறுபாடு அடையும். அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் விலைக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சூஸ் பண்ணணும். ஆனா இதோட சாதக பாதகங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் சாதகம்னா பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன. நம்ம இந்த 3 முறைகள்ல எதை எடுத்தாலும் அதுல உள்ள பாசிட்டிவான சாதகமான விஷயங்கள் என்ன. அதே மாதிரி இந்த 3 முறைகள்ல நம்ம எதை எடுத்தாலும் பாதகமான விஷயங்கள், நம்மளுக்கு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் என்ன. ஸோ அதுதான் சாதகம் பாதகம். இது ரெண்டுமே நம்ம இப்ப பார்ப்போம் 3 முறைகளுக்குமே. ஸோ முதல் வழி மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. ஸோ இங்க என்ன சாதகம் நம்ம எதையுமே பண்ணல. அதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயம். நம்ம மருந்து எடுக்கல, உடற்பயிற்சி பண்ணல, மாத்திரை எடுக்கல அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. எந்த செலவுமே கிடையாது, எந்த முயற்சியுமே கிடையாது. அது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். அதே சமயம் பாதகம் என்ன பாதகம்னா நம்மளுக்கு மாரடைப்பு, பக்கவாதம், கண் பார்வை இழத்தல், சிறுநீரக செயல் இழப்பு. ஸோ இந்த மாதிரி டேஞ்சரஸான விஷயங்கள் மாரடைப்பு, பக்கவாதம், கண் பார்வை இழத்தல், சிறுநீரக கோளாறு, சிறுநீரக செயல் இழப்பு போன்றவை சீக்கிரம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம எதையுமே ஃபாலோ பண்ணாத போது. அதே சமயம் எல்லாருக்கும் இது கட்டாயம் வந்துடும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. சில பேருக்கு எதுவுமே பண்ணலைனாலும் வராமலும் இருக்கு. அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து 2வது முறை. இங்க என்ன சொன்னேன், நம்ம நல்ல உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி எல்லாம் செய்யறோம். ஸோ மருந்து சாப்பிடல, ஆனா தீவிரமான உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடும் நம்மளுக்கு என்ன சாதகமான அம்சங்களை கொடுக்கும். நம்ம உடம்பு நல்லா ஃபிட்டா இருக்கிற மாதிரியும் ஆரோக்கியமா இருக்க மாதிரியும் நம்மளோட மூடு ரொம்ப பாசிட்டிவா இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு தோணும். ஸோ இந்த ஃபிட்னஸ், ஆரோக்கியமான உணர்வு இதெல்லாம் நல்ல ஆரோக்கியமான மனநிலையும் கொடுக்கும். நம்ம வாழ்க்கை தரமும் உயரும். அதே சமயம் இந்த மாரடைப்பு, பக்கவாதம், கண் பார்வை இழத்தல், சிறுநீரக செயலிழப்பு கோளாறுகள் வருவது தடுக்கப்படுது, ஓரளவு தடுக்கப்படுது. எதுவுமே செய்யாதப்ப இருக்கிற நிலையை விட இங்க ஏதோ ஒன்று செய்யறோம். உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சிகள் போன்ற விஷயங்களை செய்யறோம். அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புங்கிறது இங்க 3 இன்ட்டு போட்டோம்னா இங்க ஒரு 2 இன்ட்டு போட்டுக்கலாம். வரத்துக்கான வாய்ப்பு தடுக்கப்படுது. அதே சமயம் கூடவே நம்ம 3வது ஆப்ஷனா மருந்துகள் சேர்த்துக்கும் போது சப்போஸ் இப்போ இந்த மாதிரி ஃபிட் எக்ஸசைஸ் செய்யறோம், உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சியினால குறையாத போது நம்மளுக்கு மருந்துகள் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்படி மருந்து ஹெல்ப் எப்படி பண்ணுது, நம்மளோட ரத்த கொதிப்பு அளவுகளை குறைக்குது, கூடவே மருந்துகளை சேர்த்து சாப்பிடும்போது. ஸோ இதனால வேற என்ன பெனிஃபிட், மருந்துகள் சாப்பிடும்போது கூட இந்த ரிஸ்க் மாரடைப்பு, பக்கவாதம், கண் பார்வை இழத்தல், சிறுநீரக கோளாறு போன்ற விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பு இன்னமும் குறையுது. அதே சமயம் வராமலே போகாது
அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் 3 முறைகள். இப்போ இந்த 3 முறைகளில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த மருந்துகள். இந்த மருந்துகள் பற்றி நம்ம சரியா புரிதல் இல்லை. ஸோ நம்ம என்னென்ன மருந்துகள் யூஸ் பண்ணுவோம், அதோட பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இப்போவே. ஸோ அதை வச்சு எந்த மருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத நீங்களே சொல்லுங்கள், இல்லை நானும் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, மருந்துகள் வந்து ஏசிஇ ஆர் ஏஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் மருந்துகள் இருக்குது. இது முதல் வகை மருந்துகள். அப்புறம் கால்சியம் சேனல் பிளாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சீல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு மருந்து வகை இருக்குது. அது வந்து ரெண்டாவது. மூணாவது டயூரிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் சில ஸ்பெஷலான தருணங்களில் பீட்டா பிளாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு விதமான மருந்துகள் யூஸ் பண்ணுவோம். இதுதான் பொதுவாக இரத்த கொதிப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மருந்து வகை. பொதுவாக ஆரம்ப கட்டத்தில் இரத்த கொதிப்பு வரும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் இந்த ஏசிஇ, இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸாக தான் பொதுவாக இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தொல்லை பிரச்சனைகளை பொறுத்து வேறுபடும். அதை நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்துருந்துச்சுன்னா என்னோட மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வேறையாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே வந்து மாரடைப்பு வந்துருந்துச்சு அப்படின்னா அப்போ நான் கொடுக்கக்கூடிய மருந்து வேறையா இருக்கும். உங்களுக்கு கிட்னியில ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, கிட்னினால தான் வந்து உங்களுக்கு ரத்த கொதிப்பு வந்திருக்கு அப்படின்னா நான் முதல்ல கிட்னியை ட்ரீட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் ரத்த கொதிப்புக்கு வருவேன். ஸோ போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால நான் தான் அதை டிசைட் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன மருந்து தேவை அப்படிங்கிறத. பட் அதே சமயம் ஒவ்வொரு மருந்துக்கும் என்ன பக்க விளைவுகள் இருக்கு, அந்த மருந்தோட பேர் என்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த மருந்து பேரு ஏசிஇ இன்ஹிபிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மருந்துகள் பொதுவாக எப்படி முடியும்னா, இந்த மருந்துகளோட பேர்கள் வந்து பிரில்னு முடியும், PIRL முடியும். உதாரணத்துக்கு லிசினோப்ரில், பெரிண்டோப்ரில், ராமிப்ரில் இப்படின்னு முடியும். இது வந்து ஏசிஇ இன்ஹிபிட்டர் அப்படிங்கிற மருந்து வகைகளை சேர்ந்தது. இந்த மருந்துகள் நீங்க சாப்பிட்றீங்கன்னா பொதுவாக இந்த மருந்து சாப்பிட்றவங்களில் 100க்கு 10 பேர், அதுக்காக தான் இந்த படத்தை காமிச்சிருக்கிறேன், இத்தனை பேர் மருந்து சாப்பிட்றாங்க. 100 பேர் இந்த மருந்தை சாப்பிட்றாங்கன்னா அதில் 10 பேருக்கு இந்த தொந்தரவு வரலாம். அதாவது வறட்டு இருமல் வரலாம். ஆனால் இந்த வறட்டு இருமல் வந்து சளி இருக்காது. வறட்டு இருமல்னால இப்போ நுரையீரல் பாதிப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் வராது. ஆனால் இருமல் தொந்தரவு இருக்கலாம் ஏசிஇ இந்த மருந்துகள் சாப்பிடும்போது. அடுத்து ரெண்டாவது பிரச்சனை இந்த ஏசிஇ மருந்துகள் சாப்பிடும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வந்து 100ல் ஒருத்தருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 100 பேர் இந்த மருந்தை சாப்பிட்றாங்க, அதில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை? கண்ணு, உதடு, நாக்கு போன்றவை வீக்கம் ஏற்படுத்தலாம். ஆனால் 100ல் ஒருத்தருக்கு தான். சில பேருக்கு இந்த மருந்து ஒத்துக்காம சிறுநீரக செயல்பாடு மாறுபாடு அடையலாம். ஆனால் இந்த மாதிரி சிறுநீரக செயல்பாடு மாறுபாடு அடையுதுன்னா ஆரம்பத்திலே தெரிஞ்சிடும். ஒரு மருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 வாரம் கழிச்சு மறுபடியும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போவே வந்து நம்மளுக்கு சிறுநீரகத்தில் மாறுபாடு இருக்கான்னு தெரிஞ்சிடும். உடனே அந்த மருந்தை நிறுத்திட்டு வேற மருந்துக்கு மாறிடணும். ஸோ அந்த ரத்த பரிசோதனையை 3வது வாரத்திலேயே 4வது வாரத்திலேயே பண்ணி பார்த்துட்டு நாம் இந்த சைடு எஃபெக்ட் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். இதுதான் ஏசிஇ மருந்துகளோட பொதுவான பக்க விளைவுகள். அடுத்த மருந்து ஏஆர்பி மருந்துகள்னு சொல்லுவோம், அல்டோஸ்டிராய்டு ரிசெப்டார் பிளாக்கர். இதுல வந்து அர்டான் அப்படின்னு முடியும், ARTAN, அர்டான் இந்த மருந்துகள் முடியும். உதாரணத்துக்கு கேண்டிசார்டான், லொசார்டான், வல்சார்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சார்டான் அப்படின்னு முடியும். ஸோ இதுதான் வந்து ஏஆர்பி மருந்துகள். இந்த ஏஆர்பி மருந்துகளை பொறுத்த வரைக்கும் 100ல் ஒருத்தருக்கு, அதாவது கண், உதடு, நாக்கு வீக்கம் வரும் இல்லையா, அதெல்லாம் வராது இந்த ஏஆர்பி கிளாஸ்ல. ஆனால் சிறுநீரக செயல்பாடு மாறுபாடு அடையலாம். அதுக்காக வேண்டி நம்ம ரத்த பரிசோதனை செஞ்சுக்கிறது முக்கியம். அலர்ஜி இல்லை, தொந்தரவு இல்லை, பக்க விளைவு இல்லைன்னா நம்ம இந்த மருந்தை கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது கால்சியம் சேனல் பிளாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிசிபி மருந்துகள். ரொம்ப பொதுவான மருந்துகள் இது வந்து டிபின் அப்படின்னு முடியும். இதை தான் வந்து ஆம்லோடிபின், அப்புறம் ஃபீலோடிபின், கால்சிடிபின் அப்படின்னு, காசிடிபின் அப்படின்னு நிறைய டிபின்ஸ்ல முடியும். இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர்களை என்ன பக்க விளைவுகள்? 100ல் ஒருத்தருக்கு கணுக்கால் வீக்கம் ஏற்படலாம். அப்புறம் தலைவலி, படபடப்பு, ஃப்ளஷிங்னு சொல்லி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வெளிர் நாப்பில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 100ல் ஒருத்தருக்கு வரலாம். ஈவன் பல் ஈறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஆனால் பல் ஈறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது பல் டாக்டர்கிட்டே செக் பண்ணிக்கிறது முக்கியம். ஏன்னா அங்கே ஈறு வந்து வேற ஏதாவது பொருள்கள் தங்கி அதனால டேமேஜ் ஆயிருக்கா, இல்லை மாத்திரையோட பக்க விளைவா அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ பொதுவான பக்க விளைவுகள் இதுதான் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்த மருந்துகள் வந்து டயூரிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த டயூரிட்டிக் மருந்துகள் வந்து MIDE மைடுன்னு முடியும். அதாவது இண்டப்பமைடு, ஃபியூரோசிமைடு அப்படின்னு முடியும். ஸோ இந்த ஃபியூரோசிமைடு, இண்டப்பமைடு மருந்துகளில் என்ன பக்க விளைவுகள் வரலாம்? 100ல் ஒருத்தருக்கு அதிக நேரம் நின்றால் தலை சுற்றல் ஏற்படலாம். அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்படும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து இந்த மாத்திரை ஸ்டார்ட் பண்ண மொதல் 3 வாரம் 4 வாரத்துக்கு கண்டிப்பாக அதிகமாக சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். ஏன்னா இந்த மருந்தோட ஆக்ஷனே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு பக்க விளைவு. ஆனால் மேபி 4 வாரம் கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். அப்புறம் ரத்தத்தில் சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி உப்புலாம் குறையும். ஏன் குறையும்? அடிக்கடி யூரின் சிறுநீர் போகிறதுனால. ஸோ அதனால் சோர்வு ஏற்படும், அசதி ஏற்படும். ஸோ இதுவும் இந்த மாத்திரைகளோட பக்க விளைவுகள். அப்புறம் சிறுநீரக செயல்பாடு மாற்றம் ஏற்படலாம். அது வந்து அரிதான ஒரு விஷயம்தான். அதுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இது இல்லாமல் பீட்டா பிளாக்கர் அப்படின்னு ஒரு மருந்து வகை இருக்கு. இது LOL முடியும், ப்ரோப்ரோனால் அப்படின்லாம் வரும் இந்த மாத்திரை. ஸோ இந்த மாத்திரைகள் அப்புறம் ஆல்ஃபா பிளாக்கர், பீட்டா பிளாக்கர்லாம் வந்து நம்ம வந்து வெவ்வேறு கண்டிஷனில் வெவ்வேறு காரணங்களுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. மற்றபடி இந்த மாத்திரைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாத்திரைகள் மருந்து ஆரம்பித்த சில வாரங்களில் எந்த மாத்திரையாக இருந்தாலும் ஒரு பரிசோதனை செஞ்சு பார்க்கறதுக்கு முக்கியம். ஸோ அந்த பரிசோதனையை தெரிஞ்சிடும் இந்த மருந்து ஒத்துக்குதா இல்லையான்னு. அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகலாம். அந்த ரத்த கொதிப்பு அளவுல குறைக்கணும். நம்மளுக்கு வந்து 10 to 20 மில்லிமீட்டர் மர்க்கரி அளவுல ரத்த அழுத்தத்தை குறைச்சாலே நம்மளுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அந்த மாதிரி நம்ம மருந்து வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறேன் கார்த்திகேயன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெறும் 41 வயசு தான் ஆகுது. வேறு எந்த உறுப்புகளும் டேமேஜ் ஆகலை அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்குன்னா, மேபி நீங்கள் வந்து உடற்பயிற்சி உணவுகள் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே சமயம் இப்படி ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு உறுப்புகள் டேமேஜ் ஆகிடக்கூடாது, அதுவும் முக்கியம். 160, 90 அப்படின்னு வரும்போது இந்த 3வது வழிக்கு போறது என்னைக்குமே சேஃப், பெஸ்ட். ஏன்னா ஆராய்ச்சிகள் படி அந்த மருந்துகள் எஃபெக்டிவா இருக்கு. பக்கவாதம், மாரடைப்பு வரதை குறைக்கக்கூடிய சான்ஸ் ரொம்பவே அதிகரிக்குது. ஸோ இப்போ முடிவு நம்ம கையில இருக்கு, இப்போ உங்க கையில இருக்கு. நான் தெளிவா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனையும் சொல்லிட்டேன். ஸோ நீங்க சொல்லுங்க, இப்போ முதல் ஆப்ஷன் எடுக்க போறீங்களா, இப்போ 2வது வழியை தேர்ந்தெடுக்க போறீங்களா, இல்ல 3வது வழியை தேர்ந்தெடுக்க போறீங்களா? சார், இன்னும் கொஞ்ச நாள் வாழணும், நம்ம குடும்பத்துக்கான கடமைகளை முடிக்கணும், நம்மளால முடிஞ்ச உதவியை இந்த சமுதாயத்துக்கு செய்யணும். இதுதான் என்னோட வாழ்க்கையோட குறிக்கோள். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை இன்னைக்கு நாம கொண்டு போய் சேர்த்தோம்னா நாளைக்கு இந்த சமுதாயத்தில் பல மாற்றங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு ஒரு விதையை விதைச்சோம்னா நாளைக்கு அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து அதோட பழங்கள் மற்றும் அதோட பல்வேறு பயன்களை யாரோ ஒருத்தர் அனுபவிப்பாங்க. ஆனால் விதை நாம் விதைச்சதா இருக்கணும். அதனால் என்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ராவாக தான் வாழ்ந்து பார்ப்போமே. நீங்கள் தான் சொல்கிறீங்க மாரடைப்பு வரும், பக்கவாதம் வரும், இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்காக வேண்டி, எனக்காக வேண்டி நான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன். நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொஞ்ச நாள் முடிஞ்ச அளவு பழக்க வழக்கங்களையும் மாற்றுறேன் டாக்டர். கூடவே நீங்கள் கம்மியான டோஸில் மாத்திரதாங்க, அதையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, ரைட். நம்ம அந்த லைன்லேயே ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்போம். கண்டிப்பாக டாக்டர். ஸோ ரத்த கொதிப்பு குறித்த இந்த வீடியோ முக்கியமாக ஒரு விழிப்புணர்வு பதிவு மட்டுமே. அதை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மருந்துகள் வச்சு நீங்களாக எந்த மருந்துகளுமே எடுக்க வாய்ப்பே இல்லை, எடுக்கவே கூடாது. உங்களோட ரெகுலர் டாக்டர் அவரோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். எப்படி நான் இந்த பேஷண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு மெத்தடுக்கு ஒரு முடிவுக்கு வரணும், அதே மாதிரி தான் நீங்கள் ரெகுலராக பார்க்குற உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், முடிவெடுங்க. கரெக்டான சிகிச்சை முறை எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமா இருங்க. ரத்த கொதிப்பு குறித்த இந்த மிக விரிவான வீடியோவை கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பிளஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களையும் உங்களால பார்க்க முடியும். இது வரைக்கும் நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.